ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லேயே நம்ம ஸ்ட்ரென்த், வீக்னஸ், நம்ம யார், என்ன, எப்படி இதெல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போகிறதுக்கு நம்ம ரெஸ்யூமே அங்கே செலக்ட் ஆகணும்ல. ஸோ நம்ம ரெஸ்யூமேல நம்மளை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? அதுக்கு சில கரெக்டான வேர்ட்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் என் ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருப்பேன் அண்ட் என் கடமைகளை நான் வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட்டோட தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் டிலிஜென்ட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். செகண்ட், ப்ரோஆக்டிவ். அதாவது எந்த ஒரு டாஸ்க், என்ன ஒரு விஷயத்த சொன்னால் கூட நான் அதை முன்னே நின்று பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேர்ட், குவிக் லேர்னர் ஆர் அஜைல் லேர்னர். அதாவது எந்த விஷயத்த சொன்னாலும் இல்லை ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு கற்பூர மாதிரி கற்றுக்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் குவிக் லேர்னர் ஆர் அஜைல் லேர்னர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் என்னோட ஒர்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வேன் அண்ட் எந்த ஒரு விஷயம்னாலுமே ஆர்வமே குறையாமல் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பேஷனேட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்தது, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே உன்னிப்பாக ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து டீட்டெயில் ஓரியன்டட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக, எல்லாத்துக்கூடயுமே எனக்கு ஒத்து போகும், யார் கூட விட்டாலுமே நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது உங்களோட பெஸ்ட் குவாலிட்டியை இங்கிலீஷில் டிஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆங்கிலோஃபோன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.